இங்க ஹீரோ அந்த சிலைய கிராமத்துக்குள்ள கொண்டு வர ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்டாவே பழகுறான். அந்த வானிலை அறிக்கையில மழை வரும்னு சொன்னாங்க. சோ இந்த கிராமத்துக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். ஆக்சுவலா அந்த கிராமத்துல இதுக்கு முன்னாடி மழை வர போறத இந்த பொண்ணு தான் கணிச்சு கரெக்ட்டா சொல்லுவா. ஆனா இவன் பேச்சு கேட்டு நம்பாம போய் கிராமத்துல சொல்லிடுறா. சோ இந்த கிராமத்துல மழை வரதுக்கு முன்னாடி ஒரு பூஜை நடத்துவாங்க. அப்பதான் இந்த சிலையே கொண்டு வராங்க. சோ அதுக்காக அந்த சிலையையும் கொண்டு வந்துடுறாங்க. அப்ப அந்த சிலை மேல மஞ்சள் தண்ணிய ஊத்துறாங்க. அப்பதான் தெரியுது அந்த சிலையே ஒரு பொக்கிஷன்னு. ஆனா இந்த மக்களுக்கு அந்த சிலையோட மதிப்பு தெரியாமலே போயிடுது. தென் இவன் ப்ரொஜெக்டர்ல இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கா. அப்ப கூட இருக்கவன் இது என்னதுன்னு கேக்குறான். சோ இவனுக்கு புரிய வைக்க வெள்ளக்காரங்க கூட நம்ம போற யுத்தம் மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அதை கேட்டதுமே இவன் ப்ரொஜெக்டரை கொண்டு போய் ஊர் மக்கள் கிட்ட காமிக்கிறான். அவங்களும் அந்த மேட்சை பார்த்துட்டு வெள்ளக்காரங்க நம்ம கிட்ட செம்மையா அடி வாங்குறான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் காந்திஜியை எப்படியாச்சும் பார்த்தே அவனு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுமே தான் இவனுக்கு காந்திஜி இறந்த விஷயமோ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச விஷயமோ இவங்களுக்கு தெரியலனே தெரிய வருது. சோ இவங்க வெளி உலகமே தெரியாம இவங்க கிராமம் மட்டும் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு போய் நம்ம துரோகம் பண்றமே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். ஆக்சுவலா இவன் ஏற்கனவே அந்த சிலையை பத்தி அந்த எம்எல்ஏக்கு லெட்டர் போட்டிருப்பான். சோ அந்த எம்எல்ஏ இவங்களுக்கே தெரியாம அந்த சிலையையும் கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த எம்எல்ஏ அவங்க ஆளுங்களும் இந்த சிலையை பார்த்தா ஒரு கல்லு மாதிரி தான் இருக்கு, இது லேப்ல வச்சு செக் பண்ணாதான் ரிசல்ட் தெரியும் சொல்லிட்டு கொண்டு போறாங்க. பட் இந்த ஊர் மக்களுக்கு இது தெரிஞ்சு வந்த பிறகுதான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. 10 நாள் டைம் தருவான். அதுக்குள்ள இந்த சிலை இங்க இல்லனா இவன் தான் இந்த தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிரும் சொல்றாங்க. சோ இவன் திரும்பவும் ஒரு லெட்டர் எழுதி அந்த எம்எல்ஏக்கு போறான். அவரும் அதை படிச்சு பார்க்கறாரு. நீங்க நினைச்ச பொக்கிஷம் அந்த சிலையே கிடையாது. ஆனா அந்த சிலையை நீங்க பூஜை பண்ணி திரும்ப அங்க கிராமத்திலே கொண்டு வந்து வச்சீங்கன்னா உங்களுக்கு மந்திரி பதவியே கிடைக்கும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். சோ அதை படிச்சதுமே பதவி மேல ஆசைப்பட்டு அங்க பூஜை பண்ணி அந்த சாமி சிலையை யாருக்கும் தெரியாம அந்த கிராமத்திலே வச்சிடறான். இப்ப கிராமத்து மக்கள் அங்க போய் பாக்குறாங்க, அந்த சிலையே இருக்கு. சோ இவன் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவனை விட்டுறாங்க. தென் இவன் இங்கிலீஷ் கத்து கொடுக்க தான் இங்க வந்திருப்பான். சோ இவன் கூட பழகின அந்த பழங்குடி மக்களை ஒருத்தங்கிட்ட எல்லா இங்கிலீஷையும் கத்து கொடுத்துருப்பான். சோ இனிமேல் இவன் தான் உங்களுக்கு எடுப்பான், யாரையும் இந்த ஊருக்குள்ள விடாதீங்கன்னு சொல்லிட்டு போறான்.